ரஜினி சார் வந்து இப்போ ஒன்று சொன்னார், அதாவது நம்மளை பிடிக்காதவங்களுக்கு எப்பவுமே நம்மளை பிடிக்காது, நம்மளை பிடிச்சவங்க நம்மளை நல்லது சொல்லுவாங்கன்னு எப்பவுமே நம்பக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கருத்தை வந்து கன்னிராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ சிங்கராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ப்ரூவ் பண்ண முடியும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை ப்ரூவ் பண்ணுவீங்களா? யூல் கெட் அ சான்ஸ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் கொடுத்துருவார். வரா கடன்கள் வந்து தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பொருள் காலியாகும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது வீட்டுக்கு நல்லா சந்தோஷமாக வராங்கன்னு சொல்லிட்டு விட்டேன்னா எங்கேயாவது ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் இத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாக அமையப்போகுது. சூப்பர் மாதம். ஓகே, சிறப்பான மாதமாக கன்னி மாதத்தில் உண்டு. ரொம்ப எல்டர்ஸ் வயசானவர்கள் கவனமாக இருக்கணும். சில விஷயத்தில் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தான் ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் இப்போ சிங்கராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? பாடினா தான் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? டான்ஸ் ஆடினா தான் ப்ரூவ் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை ப்ரூவ் பண்ணுவீங்களா? யூல் கெட் அ சான்ஸ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப். எஸ். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கடவுள் கொடுத்துருவார். ஒரு பெரிய ஒரு நபரை பழக்கப்படுத்தி விடுவார். யார் அதை ஃபாலோ பண்ணணும்? நம்ம தான். ஒரு நல்ல நண்பரை பழக்கப்படுத்தி விடுவார். யாரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும்? நம்ம தான். ஒரு பெரிய எதிரியை கண்ணில் காமிக்கிறார், அதை என்னவா மாற்றிக்கணும்? நட்பா. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா கன்னிராசி மாதிரி சூப்பர் மாதத்துக்கு வேறு யாரும் கிடையாது. ஓகே. ஸோ ஜாக்பாட் மாதம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஜாக்பாட்னா தெரியும். அப்படி ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் வந்து கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் பணவரவுகள் உண்டு, கஷ்டப்பட்டால் பிரயோஜனம் உண்டு. மற்ற மாதத்தை விட இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பணவரவுகள் பணத்தின் மூலமாக பெருமை சேர்க்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஜோடி போடலாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க, வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பணம் சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பணத்தின் மூலமாக பெருமை, குடும்பத்தின் மூலமாக பெருமை. எங்கே ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், ஒரு நல்லதை காது குத்துறது, ஏதோ ஒரு நல்லதுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் எங்கேயோ கோயில் குளத்துக்கு போகிறீங்கன்னா மற்றவர்கள் காண்பிக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், மரியாதை உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகே. தம்பி தங்கைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த ஜென்மத்தில் அரியர்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, க்ரெயின் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக அமையும். வரா கடன்கள் வந்து தேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதேமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில விதமான சேமிப்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். இருந்தாலும் பொருள் காலியாகும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது வீட்டுக்கு நல்லா சந்தோஷமாக வராங்கன்னு சொல்லிட்டு விட்டேன்னா எங்கேயாவது ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாள். ஸோ பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உற்றார் உறவினர் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை பேசக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லோரும் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்கங்கிறது நம்புறது கஷ்டம், தப்பு. ரஜினி சார் வந்து இப்போ ஒன்று சொன்னார் ஒரு மேடையில், அதாவது நம்மளை பிடிக்காதவங்களுக்கு எப்பவுமே நம்மளை பிடிக்காது, நம்மளை பிடிச்சவங்க நம்மளை நல்லது சொல்லுவாங்கன்னு எப்பவுமே நம்பக்கூடாதுன்னு வரும். அது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கருத்தை வந்து கன்னிராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஏதேனும் கூட வேலை செய்கிறவங்க, அதே சமயத்தில் யாராவது பற்றி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா பேசவே கூடாது. கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கால் சம்மந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி இடுப்பு முட்டி சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா அப்படின்னா பண விஷயங்களில் கவனம் தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். மரம் செடி கொடிகளில் உயிர் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களில் 1க்கு 2 முறை கூட இருந்து பார்க்கணும். நம்ம வீடு கட்டின்னு இருக்க கூட இன்ஜினியர் பக்கத்து ஏரியாவில் வேறு வீடு கட்டின்னு இருப்பார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இங்கே இருக்க ஜாமான் அங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், காலில் கவனமாக வைத்துக்கொள்ள மாட்டோம், வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும். பேர் புகழ் அந்தஸ்து பதவி எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உண்டு. சூப்பர் சார், சூப்பர். கன்னிராசிக்கு வந்து ஜாக்பாட்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஸோ பல நன்மைகளை வந்து ஆடி மாதம் கொடுக்க போகுது. ஸோ ஆடி மாதம் முழுவதுமே வந்து கன்னிராசி அன்பர்கள் வழிபடணும் அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? சாரதாம்பாள் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க, அருமை சார். ஆடி மாதம் வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம்.
ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துட்டுருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.